Hello children, good morning. Yesterday number two grammar homophones for yesterday what we see about what did we see? Homophones. Homophones means what? Same sound but different spelling and meaning. Okay, homophones means what? Two words oda sound same ah irukum, spelling um meaning um different ah irukum illaya. So நான் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா kinds of noun. Today we see about kinds of noun. Kinds of noun எத்தனை kinds of nounனா noun உடைய வகைகள் அப்படின்ற அர்த்தம். ஓகேவா, எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வகைகள் இருக்குது. அதில் 6 வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நான் இப்போ உங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அதை நான் சொல்லித்தரேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் அப்புறம் நீங்கள் மேலே கிளாஸ் போக ஒவ்வொரு நவுனாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா நவுன்னா என்ன சொல்லுங்க, நவுன்னா மீனிங் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் நவுன்னா என்னன்னு தெரியும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் I will recall. Noun means what? Naming word. Noun is naming word. Name of a person, place, animal, things. This is what noun is. All remember now? Yes. Noun means what? Naming word. Name of a person, place, animal, things are called naming words. So in the name or name or person or name, place or name, animal name or இருக்கிறது எல்லாத்தோட நேம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நவுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் பார்க்க போகிறோம். டோட்டலாக எத்தனை நவுன்ஸ் இருக்குது? 6 kinds of noun இருக்குது. Totally we have 6 kinds of noun. First one proper noun. First one what? Proper noun. Next common noun. Third one collective noun. Fourth one countable noun. Fifth one uncountable noun. Sixth one abstract noun. Okay va? First one பாருங்க proper noun. Second common noun. Third collective noun. Fourth countable noun. 5 uncountable noun. Sixth one abstract noun. Totally how many nouns? 6 kinds of noun we have. Okay, first today we see about proper noun and common noun only. Today we see about proper noun and common noun only. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? proper noun உம் common noun உம் பார்க்க போறோம். proper noun னா என்ன, common noun னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? Children, proper noun. First one what? Proper noun. Proper noun means proper noun specify the person, place, things, animal. Proper noun என்னன்னா this noun proper noun specify the person, place, things, animal. So நம்ம என்ன naming ஒண்ணே என்ன சொல்றோம், naming ஒண்ணே என்னது, name of a person, place, animal, things சொன்னோம் இல்லையா. எஸ், அதே தான் இதுவும் இங்கே நவுன் தான் சொல்லி ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர்னா என்னன்னா பர்டிகுலர் குறிப்பிட்டு சொல்றதுன்னு அர்த்தம். ப்ராப்பர்னா என்னது, குறிப்பிட்டு அப்படி சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னா பர்டிகுலர் பர்சன்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபைனாலும் பர்டிகுலர் நவுன். ஸோ பர்டிகுலர் நவுன்ற இடத்துல நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, பர்சன், பிளேஸ், அனிமல், திங்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நவுன்ற இடத்துல என்ன ஞாபகம் வச்சுக்கணும், பர்சனாக இருந்தாலும் சரி, பர்சனோ, பிளேஸோ, திங்ஸோ, அனிமல்ஸோ எது வேணாலும் நீங்கள் நவுன்ற இடத்துல ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன ஞாபகம் வச்சுக்கணும், பர்டிகுலர். ஸ்பெசிஃபைனாலும் பர்டிகுலர்னாலும் ஒன்று தான். ஸ்பெசிஃபைனா என்னது, சிறப்பித்து சொல்கிறது. பர்டிகுலர்னா என்னது, குறிப்பிட்டு சொல்கிறது. பர்டிகுலர்னா என்னது, குறிப்பிட்டு சொல்கிறது. ஸ்பெசிஃபைனா என்னது, சிறப்பித்து சொல்கிறது. சிறப்பித்து சொல்கிறதோட அவங்க அதை பற்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். ஸோ பர்டிகுலர் நவுன், பர்டிகுலர் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். ஒரு பர்சனாக மென்ஷன் பண்ணிக்கலாம், பிளேஸாக மென்ஷன் பண்ணிக்கலாம், திங்ஸாக வச்சுக்கலாம், அனிமல்ஸாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ப்ராப்பர் நவுன் என்னன்னா பர்டிகுலர். ப்ராப்பர் நவுன் ஸ்பெசிஃபை தி பர்சன், பிளேஸ், திங்ஸ், அனிமல். அதுதான் நான் சொல்கிறோம் ப்ராப்பர் நவுன்னு சொல்கிறோம். ஒரு பர்சன் நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறது. இன்னும் ஷார்ட்டாக இன்னும் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் நவுன்ற இடத்துல நேம் மென்ஷன் பண்ணி டேரெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நேம் மென்ஷன் பண்ணிட்டாலே நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், ஓ அது ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஈஸி மெத்தட் இது நான் இதுதான் சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஈஸி மெத்தட் என்னென்னா ப்ராப்பர் நவுன் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஈஸியானது அந்த நவுனோட நேம் சொல்லியிருப்பாங்க. பர்சனோட நேமாக இருந்தாலும் சரி, பிளேஸோட நேமாக இருந்தாலும் சரி, அனிமலோட நேமாக இருந்தாலும் சரி, திங்ஸோட நேமாக இருந்தாலும் சரி. ஸோ எதாக இருந்தாலும் ப்ராப்பர் நவுன் என்னது, நேம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன வச்சுக்கலாம்,
ராம், மாலா, கலா. ஸோ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து யாரை ஸ்பெசிஃபை பண்ணுவோம், பர்சன். ஸோ இது வந்து என்னது, பர்சனோட நேம் இல்லையா. ஸோ ராம், கலா, மாலா இந்த மாதிரி நேம் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா என்னது, அது வந்து ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட் பிளேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம், ட்ரிச்சி, தமிழ்நாடு, இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து என்னது, பிளேஸில் சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்து என்ன சொல்லிக்கலாம், பிளேஸில் சொல்லிக்கலாம். இது வந்து என்னது, பிளேஸ். ஸோ ட்ரிச்சி, தமிழ்நாடு, இந்தியா. ஸோ இது வந்து என்னது, ட்ரிச்சின்றது வந்து என்னது, ஒரு டிஸ்ட்ரிக்டோட நேம். தமிழ்நாடுன்றது வந்து என்னது, ஒரு ஸ்டேட்டோட நேம். இந்தியான்றது வந்து நம்ம இங்கே கண்ட்ரியோட நேம் இல்லையா. ஸோ அப்போ இதில் வந்து என்ன பண்ணிட்டோம், காமனாக டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், கண்ட்ரி அந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க இல்லை. ஸோ டிஸ்ட்ரிக்டோட நேம் என்னவோ அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஸ்டேட்டோட நேம் மென்ஷன் பண்ணியாச்சு, கண்ட்ரியோட நேம் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ அதுதான் என்னது, அதாவது அதுக்கு தான் ஈஸியாக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராப்பர் நவுனால என்ன, நம்ம நேம் மென்ஷன் பண்ணுறதை வச்சு நம்ம ப்ராப்பர் நவுன் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் அப்புறம் என்னன்னா, இங்கே புக்கு இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் புக். banana, onion. இதுதான் நீங்க படிக்கிறது ஒரு திங்ஸ். ஸோ டேரக்டாக என்ன பண்ணாங்க, நேம் மென்ஷன் பண்ணிட்டாங்க, இங்கிலீஷ் புக்கு. காமனாக புக்குன்னு மட்டும் சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க, அதான் இங்கிலீஷ் புக்கு, சாரி இங்கிலீஷ் புக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ புக்கு என்ன கொஞ்சம் நேம், இங்கிலீஷ் சப்ஜெக்டோட நேம் வந்துருச்சு இல்லையா, இந்த சப்ஜெக்டோட நேம் வந்துச்சு. ஸோ ப்ராப்பர்னா ஒரு எக்ஸாம்பிள், பனானா ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லாமல் என்ன பண்ணாங்க, பனானா ஒரு ஃப்ரூட்டோட நேம் சொல்லிட்டாங்க. இங்கே வெஜிடபிள்ஸ்னால் வெஜிடபிளோட நேம் இருக்குது. ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஈஸியாக நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக எதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நேம் மென்ஷன், நவுனோட நேம் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னாலே இது வந்து என்னது, ப்ராப்பர் நவுன். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம துறையூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டலோ டெம்பிளோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க, ஸ்கூல்ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும், நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ டெம்பிள் அப்படின்றத நம்ம ஏதாச்சும் ஒரு டெம்பிள், பெருமாள் டெம்பிள், சிவன் டெம்பிள், மாரியம்மன் டெம்பிள், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டெம்பிளோட நேம் சொல்லிட்டு அது வந்து என்னது, ப்ராப்பர் நவுன். ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்பிவி ஸ்கூல், பாடாமா ஸ்கூல், எஸ்பிவி ஸ்கூல், விமலா ஸ்கூல், ஆர்பிபி ஸ்கூல், சவுடாம்பிகா, இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலோட நேம் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் என்னது, எந்த மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அது ப்ராப்பர் நவுன். ஓகேவா. ஸோ இதை ப்ராப்பர் நவுன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, ஈஸியாக நம்ம எதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நவுனோட நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் நவுன், ஸ்பெசிஃபை தி பர்சன், பிளேஸ், திங்ஸ், அனிமல். பர்டிகுலர் நவுன், பர்டிகுலர் பர்சன், பிளேஸ், அனிமல், திங்ஸ் ஆர் கால்ட் ப்ராப்பர் நவுன். ஸோ ப்ராப்பர் நவுனால இதுதான் சொல்கிறேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் நவுனா என்ன, குறிப்பிட்டு ஒரு பர்சனை பற்றியோ, குறிப்பிட்டு ஒரு பிளேஸை பற்றியோ குறிப்பிட்டு சொல்கிறது தான் என்ன சொல். இப்போ நிறைய ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அது நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க, அதில் ஒரு குழந்தைய மட்டும் நீங்கள் கூப்பிடணும், அந்த குழந்தையோட நேம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 4-5 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கிற இடத்துல நான் என்ன சொல்கிறீங்க, ஷீலா இங்கே வாமா அப்படின்னு சொன்னால் அதில் என்ன பண்ணீங்க, அந்த குழந்தை மட்டும்தான் வருவா இல்லையா. ஷீலான்ற நேம் எந்த குழந்தைக்கு இருக்கோ அந்த குழந்தை மட்டும்தான் வருவாங்க. எல்லா சில்ட்ரன் குழந்தைங்களாம் இங்கே வாங்க சொன்னால் என்ன பண்ணுவாங்க, எல்லா குழந்தைங்களுமே வருவாங்க. பட் அது ஒரு குழந்தையோட நேம் மட்டும் சொன்னால் அந்த ஒரு குழந்தை மட்டும்தானே வருவா. ஸோ அதுதான் அந்த இடத்துல ப்ராப்பர் நவுன். ஓகேவா. ஸோ அதுதான் அந்த இடத்துல என்னது, ப்ராப்பர் நவுன். நம்ம எந்த குழந்தையோட நேம் சொல்கிறோமோ எந்த குழந்தையோட நேம் சொல்கிறோமோ அந்த குழந்தை மட்டும்தான் வருவா இல்லையா. ஸோ அதுதான் என்னது, ப்ராப்பர் நவுன். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ப்ராப்பர் நவுனா என்னென்ன, ப்ராப்பர் நவுனா என்னது, ஒரு நேம் மென்ஷன் பண்ணி சொல்கிறது. இப்போ உங்கள் ஒரு ரிலேஷன் கேட்குறாங்க, தெருவில் எந்த ஹாஸ்பிட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் என்ன சொல்றீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஹாஸ்பிட்டல் ஏதோ, அண்ணன் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க, அண்ணே ஹாஸ்பிட்டல் போங்க, பாலாஜி ஹாஸ்பிட்டல் போங்க, அந்த மாதிரி இங்கே நல்லா பார்ப்பாங்க, அங்கே அந்த மாதிரி சொல்லுவீங்க இல்லையா. ஸோ அப்போ எந்த ஹாஸ்பிட்டல் வேணால் போங்க, எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்ப்பாங்க சொல்ல மாட்டீங்க, சொல்லுவீங்களா. நோ, ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லுங்கள் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலோட நேம் சொல்லுவீங்க. ஸோ அதுதான் என்னது, ப்ராப்பர் நவுன். ஓகேவா. ஸோ இப்போ ப்ராப்பர் நவுனா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ப்ராப்பர் நவுனா என்னது, ஸ்பெசிஃபை தி பர்சன், பிளேஸ், திங்ஸ், அனிமல். ஸோ ஒரு நவுனோட நேம் மென்ஷன் பண்ணி சொல்கிறது தான் ப்ராப்பர் நவுன். அதை அண்டர்ஸ்டாண்ட் சொல்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு காமன் நவுன் என்னன்னு பார்க்கலாமா. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு காமன் நவுன். காமன் நவுன் என்னென்னா, காமன் நவுன்
used to denote general category of person, place, things. ஸோ காமன் நவுன் இதுலேயே உங்களுக்கு அர்த்த புரியும் காமன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கோ போகிறோம். அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வேறு எங்கேயாச்சும் போகிறதா இருந்தாலும் என்ன சொல்கிறோம், காமன் பிளேஸ்க்கு தான் போவோம் இல்லையா. ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி காமன் பிளேஸ். காமன் என்னது பொதுவான அப்படின்னு சொல்லி அர்த்தம். காமன் என்னது பொதுவான. ஓகேவா, புரியும். காமன் இப்போ தெரிஞ்சு காமன் என்னது பொதுவான. ஸோ அதே மாதிரி தான் இங்கே காமன் அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு நோன். காமன் என்னது பொதுவான ஒரு நோன். பொதுவான ஒரு நவுன் இடத்துல நீங்கள் என்ன வச்சுக்கணும், பர்சன், பிளேஸ், திங்ஸ். ஸோ நவுனுனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், ஆட்டோமேட்டிக்காக பர்சன், பிளேஸ், அனிமல், திங்ஸ், நேமிங் வேர்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரணும். ஸோ அப்போ காமன் நவுன் அப்படின்னா ஒரு பொதுவான பொது பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய பெயர் தான் நவுனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், காமன் நவுன் சொல்கிறோம். அதை என்ன சொல்கிறாங்க, ஜெனரல் கேட்டகரி. ஜெனரல் கேட்டகரி என்னது பொதுவாக என்ன சொல்கிறது, அதான் ஜெனரல் கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல், டெம்பிள், ஸ்டேட். ஸோ இதெல்லாம் வந்து எதில் வரும், காமன் பிளேஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்னது காமன் பிளேஸ். ஸோ ஹாஸ்பிட்டல்னு மட்டும்தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்ன ஹாஸ்பிட்டல் மென்ஷன் பண்ணியிருக்கோமா, ஹாஸ்பிட்டலோட நேம் சொல்லியிருக்கோமா, நோ. இங்கே டெம்பிள்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். எந்த டெம்பிளோட நேம் சொல்லியிருக்கோமா, நோ. ஸ்டேட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லியிருக்கோமா, ஸ்டேட்டோட நேம் சொல்லியிருக்கோமா, நோ. ஸோ இது வந்து என்னது காமனாக ஒரு நேம் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ன்றப்ப இந்த வேர்ல்டுலேயே ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கா, நோ. இந்த நம்ம எக்ஸாம்பிள் நம்ம தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும்தான் இருக்கா, நோ. நிறைய மெனி ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ மெனி நிறைய இருக்கிறது, காமன் நிறைய இருக்குது. அதுதான் நான் சொல்ல காமன் நோன். இதே நான் ஒரு நிறைய இருக்கிறதுல ஒரே ஒரு நேம் மட்டும் சொல்லிவிட்டு அது ப்ராப்பர் நோன். இதுதான் முன்னாடி பார்த்தோம். நிறைய இருக்கிறதுல ஒன்று நேம் மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு அது ப்ராப்பர் நோன். இது பொதுவாக இருக்கிறது. சரி, பொதுவாக இருக்கிறது சொன்னால் அது வந்து என்னது காமன் நோன். ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட், சில்ட்ரன். ஸோ இதெல்லாம் வந்து என்னது பர்சன். பேரண்ட், சில்ட்ரன். ஸோ இதெல்லாம் வந்து என்னது பர்சன். பேரண்ட்ன்றப்ப நம்ம என்ன சொல்கிறோம், போத் ஃபாதர் அண்ட் மதர் ரெண்டு பேரையும் சேர்த்து தான் பேரண்ட்னு சொல்கிறோம் இல்லையா. அம்மா மட்டும் இருந்தால் மதர்னு சொல்லுவோம், அப்பா மட்டும் இருந்தால் ஃபாதர்னு சொல்லுவோம். ஸோ போத் ரெண்டு பேரையும் சேர்த்தா தான் நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்து நம்ம சொல்கிறோம் பேரண்ட்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து அது காமன் தானே. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தது, பர்டிகுலராக ஒருத்தர் மட்டும் சொல்கிறேன், ரெண்டு பேரையும் சொல்கிறோம். அதனால தான் அது பேரண்ட் வந்து காமன் நவுன். சில்ட்ரன் அப்படின்றப்ப நிறைய குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம், சில்ட்ரன்னு சொல்கிறோம். ஒரே ஒரு நேம் ஒரே ஒரு குழந்தை மட்டும் சொன்னால் அது சைல்டுன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு குழந்தை மட்டும் அது சைல்டு, நிறைய குழந்தைங்கள் தான் சில்ட்ரன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சில்ட்ரன்லேயே ஒரே ஒரு குழந்தையோட நேம் மட்டும் நம்ம கூப்பிடுறோம், ஒரே ஒரு குழந்தை பற்றி மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து அதுதான் ப்ராப்பர் நவுன். ஸோ இங்கே அதுக்கு சில்ட்ரன் காமன் நவுன். ஸோ இதுதான் சில்ட்ரன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. காமன் நவுன்னா என்ன, நேம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ராப்பர் நவுன்னா நேம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னது அது காமன் நவுன். ஓகேவா. புக்குனா என்னது காமன். புக்கு மட்டும் தானே கொடுத்துருக்காங்க, எந்த புக்கு, எந்த சப்ஜெக்டோட புக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஒரு ஸ்டோரி புக்கா, இல்லை வேறு இது ஸ்டடீஸ் புக்கா, எல்லாரும் ஸ்டடீஸ் சப்ஜெக்ட் புக்கா, ஸ்டோரி புக்கா அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருக்காங்களா, நோ. புக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்னது காமன் நவுன். ஓகேவா. புக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அது என்னது காமன் நவுன். ஸோ காமன் நவுன் என்னது ஜெனரல் கேட்டகரி. அதான் சொல்லியிருக்காங்க ஜெனரல் கேட்டகரி. ஜெனரல் கேட்டகரினா பொதுவாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், காமன் நவுன்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் நவுன் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்கனாலே அது ப்ராப்பர் நவுன். காமன் நவுன் என்ன பண்ணியிருப்பாங்க, காமனாக ஒரு நேம் சொல்லியிருப்பாங்க, அதுதான் வந்து என்னது காமன் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல், டெம்பிள், ஸ்டேட், கண்ட்ரி, பேரண்ட், பீப்புள், டே அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மந்த்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்லுவோம், மந்த்னா ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்னு எடுத்துக்கிட்டீங்க. இப்போ மந்த்ன்றப்ப எனக்கு ஒரே ஒரு மந்த்து தான் இருக்கா, இல்லை. எத்தனை மந்த் இருக்குது டோட்டலாக, 12 மந்த் இருக்குது. ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் 12 மந்த் இருக்குது. ஸோ அப்போ இங்கே மே,
அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இது வந்து மந்த்ன்றது காமன் நவுன், மேன்றது வந்து ப்ராப்பர் நவுன். ஏன்னா மந்தோட நேம் சொல்லிட்டாங்க, அதனால இது ப்ராப்பர் நவுன். இது மந்த்து மட்டும் சொல்லியிருக்காங்க, அதனால இது காமன் நவுன். நெக்ஸ்ட்டு டே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டே. டே how many days we have? 7 days. We have 7 days, no? Yes. ஸோ இப்போ எத்தனை இருக்கு? 7 days இருக்கு. ஸோ அப்போ 7 daysல ஃப்ரைடே ஃப்ரைடேஸ் இருக்காங்க. அப்போ ஸோ டேன்றது காமன் நவுன், ஃப்ரைடேங்கிறது ப்ராப்பர் நவுன். ஸோ டேவோட நேம் எந்த டேன்னு சொல்லி நேம் சொல்லிட்டாங்க. அப்போ டேன்றது காமன் நவுன், ஃப்ரைடேங்கிறது ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட்டு கண்ட்ரி. கண்ட்ரி நம்ம எத்தனை கண்ட்ரி இருக்குது? நிறைய கண்ட்ரி இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லலாம்? இந்தியா, கனடா. ஸோ இப்போ என்ன சொல்லலாம்? கண்ட்ரின்றது வந்து என்னது? காமன் நவுன். ஸோ இந்தியா அப்படின்றது ப்ராப்பர் நவுன், கனடா அப்படின்றது ஒரு ப்ராப்பர் நவுன். ஸோ இந்தியா ஒரு கண்ட்ரி, கனடா ஒரு கண்ட்ரி. ஸோ இது ஒரு கண்ட்ரியோட நேம் சொல்லிட்டாங்க, இன்னும் கண்ட்ரியோட நேம் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இது வந்து என்னது? காமன் நவுன், இது வந்து ப்ராப்பர் நவுன். ஓகே சில்ட்ரன், நவ் ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர் நவுன் அண்ட் காமன் நவுன். இப்போ ப்ராப்பர் நவுன்னா என்ன, காமன் நவுன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் நவுன்னா என்னது? ஒரு நேம் மென்ஷன் பண்ணி சொல்லிப்பாங்க. ஸ்பெசிஃபை தி நேம், பர்டிகுலர் பர்சன், பிளேஸ், அனிமல்ஸ், திங்ஸ், பர்டிகுலர் நவுனை மென்ஷன் பண்ணி சொல்கிறது தான் ப்ராப்பர் நவுன். காமன் நவுன் அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி ஆஃப் நவுன். பொதுவான ஒரு பேரையோ, ஒரு பிளேஸையோ, ஒரு அனிமல், ஒரு திங்ஸையோ சொல்கிறது தான். திங்ஸுன்றதுல வந்து என்ன வரும்? புக்ஸு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ்னால் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம ப்ராப்பர் நவுனில் பார்த்தோம், பனானா அப்படின்னு சொல்லி நேம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ அது வந்து ப்ராப்பர் நவுன். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரூட்ஸு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது என்னது? காமன் நவுன். ஏன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. நிறைய ஃப்ரூட்ஸில் நீங்கள் எந்த ஃப்ரூட்டை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பார்ப்போம். ஃப்ரூட்டுன்னு மட்டும் சொன்னால் அது காமன் நவுன். வெஜிடபிள்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. அப்போ வெஜிடபிள்ஸ்னு மட்டும் சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரூட், FRUIT, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். ஸோ அப்போ ஃப்ரூட்ஸ்ன்றது வந்து என்னது? காமன் நவுன். இதில் ஆப்பிள் அப்படின்றது ப்ராப்பர் நவுன். ஆரஞ்ச் அப்படின்றது என்னது? ப்ராப்பர் நவுன். ஓகே, ஃப்ரூட்ஸ்ன்றது காமன் நவுன், ஆப்பிள், ஆரஞ்ச் அப்படின்றது ப்ராப்பர் நவுன். வெஜிடபிள்ஸ். ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் நிறைய வெஜிடபிள்ஸில் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆனியன், பொட்டேட்டோ. ஸோ அப்போ வெஜிடபிள்ஸ்ன்றது காமன் நவுன். ஆனியன், பொட்டேட்டோ, டொமேட்டோ, சில்லி இதெல்லாம் வந்து என்னது? ஒவ்வொரு நேம் சொல்கிறதுனால அது ப்ராப்பர் நவுன். ஓகே children, now all are understand proper noun and common noun. Okay, this class over. Remaining will be see next class. Thank you.